மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் அதன் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அந்த பட்டணத்தில் ஒரு பிசாசு பிடித்தவன் இருந்தான் இல்லையா? ஆண்டவர் நல்லதை செய்யும்போது அவர்களுக்கு அது உபத்திரவமாய் தோன்றினதுனால இயேசுவை விரட்டினார்கள் இல்லையா? இயேசுவை அந்த இடத்திலிருந்து விரட்டினார்கள். ஏன்னா இயேசு இனி இருந்தால் நமக்கு விருப்பமானதை செய்ய முடியாது, பண்ணி மேய்க்க முடியாது, நமக்கு முதலுக்கு நஷ்டம் வந்துடும்னு உள்ள ஒரு சிந்தனை இருந்து இயேசு என்ன செஞ்சாங்க? விரட்டினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் அப்படி தான் இருக்கணும். எப்படி? இயேசுவை ஆராதித்து, இயேசுவை பாடி, இயேசுவை மகிமைப்படுத்தி பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தப்பட்டால் என்ன வந்துடும்? மீசை வச்ச முடியாது, தாடி வச்ச முடியாது, உபத்திரம் வந்துடும், பாடு வந்துடும், கஷ்டம் வந்துடும், நிந்தை வந்துடும், இல்லைங்க ஏதாவது உபத்திரம் வந்துடும். இயேசு இருந்தாலே ரொம்ப பிரச்சனை தான் என்று சொல்லிட்டு இயேசு அந்த தேசத்தில் இருக்காமல் விடாமல் என்ன செஞ்சாங்க? விரட்டினாங்க. இதே மாதிரி இயேசுவை விரட்டுற யாராவது உண்டா? கை வைத்துங்க, வாசிங்க பாருங்க 8:34. அப்பொழுது பாருங்க, அது இடத்த பாருங்க, ஒரு ஆள் கூட இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பண்ணியாவது மண்ணியாவது செத்து போன செத்து போட்டு, ஐயரை நீங்கள் பாருங்க எங்கள் வீட்டில் ஒரு ராத்தங்கி ஒரு டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுங்க, ஒரு நாதி இல்லை. பட்டணத்தார் யாவரும் எப்படி எதிர்மாலையும் சந்தனம் கொண்டு வந்தோன்னா இயேசு என்ன நினைப்பாரு தெரியுமா? அப்போ இந்த பிசாசு எல்லாம் ஒளிஞ்சு போனதுனால என்ன வரவேற்கணும்னு நினைச்சிருப்பாங்களா இல்லையா? ஏசப்பா நினைச்சு சந்தோஷமா அப்படியே குதூகலத்தோட போறாரு. போன உடனே அவங்க சொல்லணும், வாசி, இயேசுவை கண்டு டேய் இவர் எவ்வளோ சந்தோஷமா போயிருப்பார் இல்லையா? அந்த தேசத்தார் அத்தனை பேரும், ஒரு ஆள் கூட இல்லை. தேசத்தார் அத்தனை பேரும், ஒரு ஆம்பளை கூட 21 நாள் ஜெபத்தை மனப்பூர்வமாக ஆராதிக்க இல்லை. ஒரு பெரியவனு நினைச்சிடாத, ஒரு ஆம்பளை கூட கல்யாணம் கழிஞ்ச ஒரு ஆம்பளை கூட 21 நாள் ஜெபத்தை சந்தோஷமா செய்ய இந்த திருச்சபையில இல்லை. பாருங்க, அன்னைக்கு அந்த தேசத்தில் இருந்த அத்தனை பேரும் இயேசுக்கு எதிர்கொண்டு போகும்போது இயேசு நினைப்பாரு, ஓஹோ பிசாசை எல்லாம் விரட்டினதுனால ஒரு ஹாப்பியாக வந்து நம்மள தங்கு, இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் ஊரில் தங்குங்களா, நாங்கள் டீ போட்டு தாரோம், ஒரு ஆள் சொல்லுவோம் பைசம் காய்ச்சி தாரோம், ஒரு ஆள் ஸ்வீட் வேண்டி தாரோம், ஒரு ஆள் அதை தாரோம் இதை தாரோன்னு சொல்லுவாங்கன்னு என்ன நினைச்சிருப்பாரு? இயேசு நினைச்சிருப்பாரு, இந்த பைத்தியகார பயவ அத்தனை பேரும் இயேசுட்டு வந்து எங்கள் எல்கையை விட்டு நீங்கள் போய் ஆகணும், இருந்தால் குழப்பந்தான். இனி அடுத்து 151 மணிக்கூர் ஜெபம் இருக்குது, அடுத்து ஒரு பண்டிகை நாள் இருக்குது, இந்த மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த டெஸ்ட் இருக்குது, அடுத்து என்ன இல்லாமல் இவர் இருந்தால் குழப்பந்தான். அப்போ எங்கள் எல்கையை விட்டு போவேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன? எங்கள் எல்கையை விட்டு நீர் போவும் என்ன சொல்லுக்கு ரீசன் என்ன சொல்லுங்களா? வருமானம் பாதிக்கப்படுது, பண்ணி மேய்க்கிற தொழில் இல்லாமல் போகுது, பண்ணினால் வர வேண்டிய வருமானம் இல்லாத போகுது. எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து, இனி இயேசு இருந்தால் நமக்கு வருமானம் என்னஞ்சிடும்? அந்த 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 பன்னிக்குட்டிகளுக்கு தெரியல, பண்ணி மேய்ச்சி வர வருமானம் கிடைச்சாது, ஆனால் கோல்டு விற்று வருமானத்தை கர்த்தர் தருவாருன்னு தெரியல இல்லையா? தெரிஞ்சிருந்தா விரட்டுவாங்களா இயேசுவை? நினச்சி பாருங்க, இயேசு ரிட்டர்ன் பண்ணால் அந்த அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய இருதயம் எவ்வளவு கொடிதாக இருக்கணும் இல்லையா?
இயேசு அந்த இடத்துல போய் நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா? நன்மை செஞ்சார். இல்லை, பண்ணி தீட்டுள்ளதா தீட்டு இல்லாததா? தீட்டுள்ள தொழில் எந்த ஜனங்கள் செய்யண்டான்னு பிசாசை காரணம் காட்டி பிசாசை ஏவி விட்டு பிசாசை என்ன செஞ்சார்? உள்ள அனுப்பி அந்த பண்ணியெல்லாம் தற்கொலை செய்ய வச்சார். அந்த பண்ணிக்குள்ள அறிவு கூட அந்த ஜனங்களுக்கு இல்லையே, இல்லையா? ஒரு நிமிஷம் கூட பண்ணிக்கு கூட வாழக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நம்ம தேசத்து பிள்ளைகளுக்கு, நம்ம திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு செகண்ட் இல்லை, ஒரு வருஷம் ஆனாலும் கட்டி பிடிச்சு உருண்டுட்டே கிடப்பினான். சரி, அது இருக்கட்டு, சுத்திகரிச்சு கொள்ளுங்க. இதுவும் சுத்திகரிப்பில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களா? ஆண்டவர் தந்த வார்த்தை. ஆமென். இயேசுவை விரட்டுற இடத்துல இருக்காதுங்க, 2 கரம் நீட்டி வரவேற்க வேண்டிய இடத்துல இருங்க. பாருங்கள், குடும்பத்தில் எவ்வளவு உபத்திரவம், பாடு உபத்திரவம், கஷ்டம், வேதனை எவ்வளவோ. நம்ம நினைப்போம் நமக்கு மந்திரவாதம் இல்லைன்னு நினைப்போம். உண்மையாக சொல்கிறேன், அது பிசாசு உண்டாகிட்டே இருப்பான். உடனே நினச்சிடக்கூடாது நமக்கு எதிராக மந்திரவாதம் செய்ய. நீங்கள் தான். இனி மார்க் 8:34 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் நம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, யாரெல்லாம் ஜனங்களாக இருக்கிறீங்க? யாரெல்லாம் சீசராக இருக்கிறீங்க? யாரெல்லாம் சீசர்? கை வைத்துங்களா? சொல்லக்கூடாது. 21 நாள் பிரேயருக்கு ஒழுங்காக வராதவங்க சீசர் இல்லை, ஜனங்கள். சீசர்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்பாங்க, ஆண்டவரை பாடுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, வீட்லேயும் சமைப்பாங்க, தின்னுவாங்க, பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் பார்ப்பாங்க, மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்ப்பாங்க, அடுத்தது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கொடுப்பாங்க. இது சீசர்களுடைய வேலை இல்லையா? ஜனங்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் சொந்த காரியத்தை பார்ப்பாங்க, சொந்த காரியத்தில் இருப்பாங்க, சொந்த நாட்டத்திலே இருப்பாங்க. நேரம் கிடைக்கும் போது இயேசு வந்து ஆராதிப்பாங்க. இது யாரு? ஜனம். அது சீசர். அதுதான் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களையும் கூப்பிட்டார், சீசர்களையும் கூப்பிட்டார். ஆமென். இனி சீசர்களுக்கு மட்டும் கூப்பிட்டாச்சுன்னா ஜனமாகிய இந்த மீசையில் வச்சுட்டு இருக்க என்ன நினைப்பான்? இப்போ பாஸ்டர் எல்லாம் ஓர கண்ணால் பார்க்கிறார். கர்த்தர் இப்போது என்னை ஓர கண்ணால் பார்க்கிறார். அதனால தான் இயேசு இன்னைக்கு கூப்பிடுகிறார், ஜனங்களையும் சீசர்களையும் கூப்பிட்டு ஒரு சில காரியத்தை சொல்கிறார். ஆமென். அந்த காரியத்தை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 3 நாளாக சொல்லித்தாரேன். ஆமென். காது விருத்த சேதனம் உள்ளவர்கள் கேளுங்க. யாருக்கெல்லாம் காதில் விருத்த சோதனம் இல்லை, அதாவது காதை நம்மளை பட்ஸு போட்டு அழுக்கெடுக்கலையோ அவங்க கேட்கண்டார். புரியுதா உங்களுக்கு? காதை விருத்த சேதனம் பண்ணுன்னு அர்த்தம் என்ன? காதை சுத்தமாக வச்சுருக்கவங்க. ஆமாம். காதில் அழுக்கு இருந்து நம்ம குளிச்சுட்டு பட்ஸன்னும் போடாமல் 1 மாதமாக போடலைன்னு உள்ளவங்க கேட்கண்டாம். ஆமாம். அதை காது விருத்த சேதனம் உள்ளவர்கள் சபைக்கு சொல்லுகிறதை கேட்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஆமென். இன்னைக்கு சீசனுக்கு என்ன வார்த்தை தாராரோ அதை ஜனங்களுக்கும் தாரார். 2 பேரையும் கூப்பிடுகிறார். ஆமாம். 21 நாள் ஜெபத்தில் 1 நாள் கூட அட்டன் பண்ணாமல் 1 நாள் அட்டன் பண்ணி, இல்லை 6 நாள் அட்டன் பண்ணி, இல்லை 5 நாள் அட்டன் பண்ணி வராமலே இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார். இல்லை ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நீங்கள் எனக்கு பின்னே வரணும். இயேசுவை பின்னே எங்கே போக போகிறோம்? இப்போ என் பின்னேன்னு சொன்னால் எங்கே கூப்பிடுகிறார் கர்த்தர்? நேரே போய் பூங்குடி முக்கில் நின்று இயேசு தான் சீக்கிரமாக வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் குடிகாரனை சொல்ல விழிச்சல்ல. அதெல்லாம் அவன் அறிஞ்சு செய்ய வேண்டிய வேலை. அவர் என் பின்னே வாருங்கன்னு சொன்னது எங்க சொல்லுமக்கா? பரலோகத்துக்கு கூப்பிடுகிறார். எங்க கூப்பிடுகிறார்? பரலோகத்துக்கு. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், பரலோகத்துக்கு வர விரும்பினார். யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்? விருப்பம் உள்ளவங்க மட்டும் கையை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பாருங்க,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஆமென், ஹalleluya. அதாவது கம்பல்சரி இல்லை. நான் இன்னைக்கு அந்த மத்தேயு 8:34 வச்சுட்டு சொன்ன வார்த்தையெல்லாம் கம்பல்சரி இல்லை. உணர்வு வர வேண்டி ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். ஆமென், அதான் உண்மை, இதான் உண்மை. இப்போ அவங்களுக்கு என்ன, தீட்டான தொழிலை செய்து அதில் உள்ள வருமானம் கொஞ்சம் டிமிக்கி ஆகின உடனே எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த பட்டணத்தாருக்கும் உங்களை வெறுத்து இயேசுவின் பின்னால் வாருங்கா என்று சொல்லி வராமல் இருக்கிற உங்களுக்கும் டிஃபரன்ஸ் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அப்போ அந்த பட்டணத்தாருக்கும் இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸு. ஆனால் நம்ம பண்ணி இறைச்சி சாப்பிட மாட்டோம், பண்ணி மேய்க்க மாட்டோம், பண்ணி தொழில் செய்ய மாட்டோம் இல்லையா? ஆனால் அவங்க செய்தாங்க. செய்யாத உங்களுக்கும் செய்த அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸு? அவங்க நேரடியாக முகத்துக்கு சொன்னாங்க, டேய் தீத்து கட்டிடுவோம், எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம்? மீசியம் வச்சு முறுக்கிட்டு எங்களுக்கு தொழில் உண்டு, எங்களுக்கு வேலை உண்டுன்னு விட்டு என்ன அடிச்சே போல. ஆமே, ஹalleluya. பிறகு ரெண்டும் ஒரு வித்தியாசம் இல்லைம்மா, ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்க டைரக்டாக சொல்லணும் சொன்னாங்க, நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். விருப்பம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இந்த அழைப்பை கொடுக்கல. நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வெறுக்கிறதுனா என்னது? பைத்தியக்காரனை போல சட்டையில் மலையகா, கிறுக்கனை போல சேவ் பண்ண மலையகா இல்லை. தன்னைத்தானே வெறுத்துன்னா உலகத்தில் ஆண்டவருக்கு பின்னால் தள்ளி, உலகத்தை ஆண்டவருக்கு பின்னால் தள்ளி ஆண்டவரை முன்னிறுத்தி போகிற வாழ்க்கை, அதான் தன்னைத்தானே வருது. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா சிற்றின்பங்களும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா துக்கங்களையும் துயரங்களையும் இயேசுவை பின்னால் தள்ளி இயேசுவை முன்ன நிறுத்தி போகிற வாழ்க்கை தான் தன்னைத்தானே வருத்து. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? தன்னைத்தானே வருத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு. எப்படி? அடுத்தவங்களை பாரத்தை நான் சுமைக்கேன், நீங்கள் சுமக்கண்டா, உங்கள் உபத்திரவத்தை நீங்கள் சுமந்து. எப்படி? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு உபத்திரம் உண்டா இல்லையா? உண்டு. இதை நீங்கள் சுமந்து என் பின்னே வாரீர்கள். வாரீங்களா? அப்படி இயேசுக்கு பின்னால் வாரவங்க அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பருகி பானம் பண்ணுவதற்கு தகுதி உள்ள பாத்திரம், தகுதி உள்ள பாத்திரம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய உபத்திரவத்தை, அதான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிகிறவர்கள். ஹalleluya. ஹalleluya. தன்னைத்தானே வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவை என்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவை என்பது ஒரு 6 பாயிண்ட் நமக்கு செய்தி இல்லை. அடுத்த ஒரு வாரம் 3 பாயிண்ட், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட், அதான் செய்தி. ஆமென். ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது நிமித்தம், ஆண்டவரை பின்பற்றுகிறது நிமித்தம், ஆண்டவரை பின்னால் போகிறது நிமித்தம் நமக்கு 6 உபத்திரவங்கள் உண்டு. எத்தனை உபத்திரவம் உண்டு? 6 உபத்திரவங்கள் உண்டு. ஹalleluya. 1 துன்பம். ஒன்று என்னது? துன்பம். வாசியுங்க 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. ஒரு கவுடா. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏன் என்று கேட்டால், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவர்களை தொடர்ந்து வரும்படிக்கு
உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு அடிச்சோடு? பாஸ்டர் நடந்து போகிற அடிச்சோட பின்பற்றி வர்றாங்க, அப்படி தானே? இயேசுவுக்கு அடிச்சுவடு. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் சுய நீதி வரப்படாது. ஏதாவது ஒரு காரியம் ஈஸியாக கிடைச்சதுன்னா அதில் போய் அதை எடுத்து சாப்பிட்டு ஏவாளை போல நாசமாக போயிடப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானத்தோட, ஆண்டவர் அறிகிற அறிவோட, ஆண்டவருக்கு செலுத்துகிற கனத்தோடு இருந்து பாடுகளை அனுபவித்து அப்போ எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக செய்ய வேண்டியதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக செய்யக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போ தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போவதற்கு ஆயத்தப்பட்டவங்களுக்கு தான் பரலோகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 21வது வசனத்தை வாசி பார்ப்போம். இதற்காக இயேசு பாடுபட்டு உபத்திரவப்பட்டு துன்பப்பட்டதை உங்களுக்கு முன்மாதிரியாய் வச்சு இதற்காக தான் உங்களை அழைச்சிருக்காரா. ஆனால் நம்ம என்ன செய்து நினைச்சிருக்கோம்? இயேசு அழைச்சிரு ஆபோஜன பந்தியில் கை போட்டுட்டா நல்ல ஜெகஜோதியாக துள்ளலாம், குதிக்கலாம், லவ் பண்ணலாம், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யலாம். பெரியவங்க நினைப்பினோம், ஐயோ நமக்கு பொன் வியாபாரம் செய்யலாம், பொருள் வியாபாரம் செய்யலாம், நம்ம இஷ்டப்பத்தி இன்னும் அதுக்கு ஆண்டவர் அழைக்கல. ஆமென். நம்முடைய பாடை மாற்றி, நம்முடைய உபத்திரவத்தை மாற்றி, நம்முடைய வியாதியை மாற்றி, நம்முடைய கஷ்டத்தை மாற்றி, நம்முடைய துன்பங்களை மாற்றி அழைச்சிருக்கிறது என்னன்னா, இயேசு இந்த உலகத்துக்காக என்ன துன்பப்பட்டாரோ அதை முன்ன அடிச்சோட வச்சுட்டு போயிடாரு. ஆமே. அவர் அடிச்சோடு எப்படி காலு தெரியுமா? காட்டில் வேட்டைக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன மிருகம் இதில் ஓடுது வருது பரிமாறுதுன்னு அவங்க பார்த்து வச்சுருப்பாங்க. எப்படி? கால் தடத்தை பார்த்து, புலியா, கரடியா, பன்னியா, முள்ளம்பன்னியா, அழுங்கா, இல்லைங்க இந்த பழவனியா, இல்லைங்க எறும்பு தின்னியா, எதுன்னு சொல்லியதை இந்த வேட்டைக்காரங்களை கரெக்டாக பார்த்து வச்சுருப்பாங்களா? பார்த்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த காலடியை பார்த்தோன்னே மற்றவன் இங்கே போட்டிருக்கு, அது போட்டிருக்க புழுக்கே பார்த்தா இது இந்த புழுக்கை, மற்றவன் இங்கே தான் இருக்கிறான், அவன் இங்கே தான் இருக்கான், இங்கே இருக்கேன்னு அந்த திசைக்கு போய் நாயம் கொண்டு விட்டு மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமே. இதே போல் அல்ல இயேசு அடித்தவடு, அந்த அடிச்சுவடு ஒவ்வொன்றையும் நம்ம பின்பற்றி போக்கு தான் நம்மளை அழைச்சி வச்சிருக்கிறார். ஆமே. இதில் சுய நீதி ஒருத்தனுக்கும் ஒருத்திக்கும் செலுத்தக்கு இடமே இல்லை. சரி பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவையானது ஃபர்ஸ்ட்ல துன்பம். அந்த துன்பத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு துன்பத்தில் உள்ள ஒரு வசனம் வாசித்தோம். இது அடுத்த வசனம், 4வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக, மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, துன்பம் இல்லாமல், அதாவது என்ன வந்தாலும் இயேசு என்னோட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கும்படியாக, மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, அவருடைய பாடுகளுக்கு என்னதான் இயேசுக்கு என்னத்தில் பங்காளியா? பாதம் கழுவுனா பங்குண்டா இல்லையா? அப்போ பாதம் கழுவி அந்த பங்காளியாக நீ இருக்கணும்னா என்ன செய்யணும்? பங்காளியாக இருக்கும்படிக்கு வாசி. அப்போ இந்த உபத்திரவம் நமக்கு கிடைச்சது, இந்த நெருக்கம் நமக்கு கிடைச்சது, என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணுமா? ஆமென். ஹல்லேலூயா. 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 யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது? சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுவோமே. அப்போ இயேசுக்கு பின்னால் நீங்கள் போகணுமெங்கி துன்பம் ஒன்று உண்டு. தாடி வச்சாலும் மீசை வச்சாலும் என்ன ரவுடிசம் காட்டினாலும் துன்பம் உண்டு. ஆமே. என்ன உண்டு? துன்பம் உண்டு. இயேசு துன்பத்தை பட்டு அதை அடிச்சோடாய் உனக்கும் எனக்கும் வச்சுட்டு போனார். ஆமேன். ஆமேன். கீழே வை. ஹல்லேலூயா. என்ன செஞ்சார்? வச்சுட்டு போனார். ஆமேன். இனி 2வது மரணம். 2வது என்னது? மரணம். மரணம் சொன்னோன்னு முகம் எல்லாம் வாடுது.
ரெண்டாவது மரணம். இயேசு பிசாசை ஜெயித்த ஒரு வழி மரணம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு பிசாசை ஜெயித்த ஒரு வழி மரணம். சாத்தான் பிசாசை தோற்கடிப்பதற்கு தூண்டப்பட்ட வழி மரணம். அவனுக்கு இயேசுக்கு மரணத்தை கொண்டு வந்து பயங்காட்டினான். ஆனால் இயேசு அவன் தலையை சிலுவையில் முறிச்சு மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நீ உனக்கும் எனக்கும் பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு வாசல் இருக்கு. அது என்ன வாசல்? மரண வாசல். மரணப்பட்டு சரீரம் மரணப்படாமல் ஒருவனும் நித்தியத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ மரணம் என்பது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அடிசுவடு. மரணத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தது போல பிசாசு நம்மளை மரணத்தை சொல்லி பயங்காட்டி நம்மளை மரண வாசலத்துக்கு இழுத்துட்டு போகாமல் இருக்கக்கு மரணம் ஜெயமாக விழுங்கினது என்று மரணத்தை கண்டு பயப்படாமல் சந்தோஷப்படணும். பிசாசு தானே ஓடுவான். பிசாசு தானே ஓடுவான். ஆமே, ஆமே. எல்லோரும் பாடு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இருமல் வந்துட்டு தீரவே இல்லை. தீரவே எனக்கு தான் என்ன தான் சொல்லுன்னு வச்சுங்களேன், தீரவே இல்லை. ஆண்டவர் என்ன எடுத்துருவாரோ நான் இருந்து யோசித்தேன்னா நினச்சுவார், ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுத்தார், இதுவரை தீர இல்லை, அப்போ இயேசு என்கிட்ட இல்லையோ என்ன ஒருக்கு அந்த நினைச்சேன்னு வச்சுங்களா. இதெல்லாம் நம்மளை பயப்படுத்துவதற்கு பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். ஆமே, பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். இயேசுவை மரணத்தை காட்டினா இயேசு மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அதே போல் நமக்கும் பயப்படுத்துகிற ஆவி உண்டு. பயப்படாமல் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 39. சீக்கிரம் 10:39. அப்போஸ்தலர் 10:39. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எப்படி? அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள், ஆனாலும் கர்த்தர் ஜீவனோடு எழும்பினார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? அப்போ மரணம் என்பது பரலோகத்துக்கு போகிற வாசல். சாத்தான் மரணத்தை வச்சு தான் நம்மளை பயங்காட்டுவான். இயேசு மரணத்தை சிலுவையில் ஜெயமாக விளங்க செய்தார். அதே போல் நம்மையும் மரணத்தால் ஜெயமாக விளங்க செய்வார் என்கிற தைரியத்தோடு இருந்தால் பிசாசின் பிடிக்குள்ள அடங்கப்ப மரணத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. துன்பம் இருக்குது, அது நமக்கு அடிச்சோட வச்சுட்டு போகிறாரு. இப்போ மரணம், அவர் மரணப்பட்டு நமக்கு காட்டி தந்திருக்கிறாரு. மரணத்தை நம்ம ஜெயமாய் விளங்கும்படிக்கு அதை கண்டும் பயப்படக்கூடாது. மூணாவது அவமானம். மூணாவது என்னது? அவமானம். எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, புரியுதா? நமக்கு வச்சிருந்த சந்தோஷம். இயேசு அவமானப்பட்டதுனால சங்கடப்படலை. அந்த அவமானத்து நிமித்தம் நம்ம என்ன செய்யுமா? சந்தோஷமா இருக்கோம். அப்போ இயேசு வச்சுட்டு போன அவமானத்தை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். கொள்ளணுமா வேண்டாமா? அல்லிங்க யாராவது ஒன்று சொல்லிட்டோன்னு அப்பா இப்படி என்கிட்ட பேசினதே இல்லை இக்காலம் வரைக்கும். இனி வரப்போகிற காலத்தை சொல்கிறேன். அப்பா இது ஒன்று பயந்துடாத, அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஒன்று நினச்சிடாத. இந்த பாவம் என்ன கண்டாலே வாய் திறக்காது. ஆமே, பாருங்க, அப்பா என்ன இப்படி சொல்லி போட்டார், இதுவரை சொல்லலை, இந்த அவமானம் படுத்தி போட்டார். இந்த அம்மா காலு கட்டையாயிருக்கா, ஒரு நாள் கூட என்னை பிள்ளைன்னு விழிச்சாமல் இருந்ததில்லை, இந்த அம்மா என்ன இப்படி சொல்லி போட்டா என்று சிந்திச்சக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா.
அப்போ அவமானத்தின் நிமித்தம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷமான காரியங்களை செய்கிறது நிமித்தம் அவர் அவமானத்தை நினைஞ்சாரா, பொறுத்து கொண்டாராம். அப்போ நமக்கும் அவமானம் உண்டு, அதை என்ன செய்யணும், பொறுத்து கொள்ளணும். அவமானம் உண்டா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அவமானம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பங்கு. ஆமே. அவமானப்படுகிறது நிமித்தம் வேதனைப்படவோ துக்கப்படவோ துயரப்படவோ இல்லை, கர்த்தர் நமக்கு அடிச்சுவடாய் வச்சுட்டு போன ஒன்று. ஆமேன். ஹல்லேலூயா. 4வது பரிகாசம். பரிகாசம் உண்டா இல்லையா? எத்தனை பேர் இந்த கைனால் அப்பத்தையும் ரசத்தையும் வேண்டி தின்னிட்டு ஆண்டவர்கள் விடுதலையை பெற்றுட்டு இந்த கைனால் இயேசு இந்த ஊழியக்காரனுக்கு கையை வச்சு விடுதலையை சமாதானத்தையும் பெற்று கொடுத்து பெற்று வேண்டி வச்சுட்டு என்ன மாதிரி என்னது பரிகாசம், என்ன பரிகாசம் பண்ணிச்சோம். மத்தேயு 24:39-41. மத்தேயு 24:39-41. அந்த வழியை நடந்து போன போது அப்படி தலையை ஒலிக்கிய எவன் முகத்தில் மீசை இருக்கு இவருக்கு என்னன்னு கேட்க, அப்பத்தை கையில் தரணும் போனோம். இவருக்கு டியூட்டி முடிஞ்சு தேவாலயத்தை எடுத்து கட்டி எழுப்புன்னு கர்த்தர் சொன்ன உபதேசத்தை கொச்சப்படுத்தி வாசி, ஒன்னை நீயே பாதுகாத்துக்கொள், நீர் தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் என்று இறங்குவான்னு சொல்லி தூசித்தார்கள். இப்படி 3 வசனத்தையும் வாசித்தேன்னா கர்த்தரை பரிகாசம் பண்ணினார், தூசித்தார்கள். ஆமே. அதே மாதிரி தான் 2 பேரும் இருமலை தீர்க்க முடியலை, இவன் இல்லை எங்களுக்கு ஊழியக்காரன், நாங்கள் மீசை வச்சேன்னா அவரை பார்க்கறது முதல்ல என்ன பரிகாசம் அடிக்கிறது தானே. இயேசுக்கு உபதேசத்தை கேட்காம அதை நிர்விசாரமாக நினைச்சு இயேசுவை என்ன செஞ்சாங்க, பரிகாசம் அடிச்சாங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ பரிகாசம் உண்டு. நீங்கள் இயேசுவை பரிகாசம் அடிக்காமல், இயேசுவை பரிகாசம் அடிக்க விடாமல், இயேசு பட்ட பரிகாசத்தின் அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றி போங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 5வது ஒதுக்கி வைப்பாங்க. நமக்கு இங்கே தாலி கலத்தினா கூடுதல் தெரியாது. பாண்டியிலெல்லாம் என்ன செய்வாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. மாப்பிள்ளை செத்து போனவங்க தான் என்ன செய்வாங்க, தாலியாக இருப்பாங்க, வெள்ளை துணி கொடுப்பாங்க. அவங்க அங்கே வந்தால் இவங்க இப்படி யாத்திரை போகிறேன்னா இப்படி குண்டியை இப்படி நிற்பினா அவங்க கடந்து போகிறத கீங்க நினச்சிப்பா பார்க்கப்படாதான். எப்படி தாலி அறுத்தவ ஒருத்தி மாப்பிள்ளை செத்த ஒருத்தி போனால் யாத்திரை போய் அவளை பார்க்கப்படாதான். பார்த்தாலே நமக்கு யாத்திரை செஞ்சுமா குழம்பும். அப்போ இவ்வளோ தாண்டி போகிறது, இப்படி தாண்டி போகிறது இப்போ பார்க்காம எப்படி தெரியும், கீங்க நினச்சி பாப்பா. எப்படி பாப்பா, கீங்க நினச்சி பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒதுக்கி தள்ளப்படுதல். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால். அப்போ மனுஷன் உங்களை தள்ளி வச்சாலும் தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டா அது மூளைக்கு தலை கல்லாக இருக்கும். ஆமே. மனுஷன் வேணும்னா தள்ளி வைக்கட்டு, மனுஷன் வேணும்னா எதையும் பேசட்டு, மனுஷன் எதையும் செய்யட்டு, ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டதுன்னா அது தலைக்கு மூளை கல்லாய் மாறும். ஆமே. பாருங்கள், நிறைய கல்லை பாருங்கள் ஒதுக்கி தள்ளி இருப்பினும் அங்கேயும் பார்ப்பினும் ஒரு சைஸான கல்லை கிடக்கும். அதை எடுத்து சித்தியில் வச்சு நல்ல சைஸ் உண்டாக்கி கொண்டு தலைக்கு மூளை கல்லாக வச்சுருவாங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தானேங்க, யார் உங்களை தள்ளினாலும் கர்த்தர் உங்களை தலைக்கு 1000 பேருக்கு பிரயோஜனப்படக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இனி சுய வெறுப்பு வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, தன்னைத்தானே வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுக்குதல் அது ஒரு ஆண்டவர் வச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெறுத்துட்டாரு. ஜனங்களுக்காக தன்னுடைய சுய வாழ்க்கையை, சுய இன்பங்களை, சுய துக்கங்களை எல்லாத்தையும் வெறுத்து ஜனங்களுக்காக முன்மாதிரியை நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். இதை கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்றி போகிறது, அதாவது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்துட்டு இயேசுவுக்கு பின்னால் பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தப்படுகிறவங்களுக்கு இந்த 6 காரியங்களும் உண்டு. சுய வெறுப்பு உண்டாகணும், ஜனங்கள் நம்மளை ஒதுக்கி தள்ளுவணும், அவமானம் உண்டாகும், பரிகாசம் உண்டாகும், மரணம் உண்டாகும், துன்பம் உண்டாகும். இப்படி 6 காரியங்களும் நமக்கு உண்டாகும். அவமானம், மரணம், துன்பம், பரிகாசம், ஒதுக்கி தள்ளப்படுதல், சுய வெறுப்பு, துன்பம். ஆமென். இப்படி 6 காரியமும் உண்டாகும்.